பார்த்துருக்கிறது கேமிங் குரோமையில். இன்னைக்கான கேம் என்னன்னா அந்த ஃப்ளோரிஸ் லாவா. இந்த ஃப்ளோரிஸ் லாவாவில் வந்து ஃப்ளோர்லேருந்து லாவா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த லாவாலேருந்து நம்ம முடிஞ்சக்க ஹைட்டாக போய் நம்ம தப்பிக்கணும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எங்கள் தங்கச்சி 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் நமக்கு ஹாய் சொல்லுவாங்க. ஹாய் காய்ஸ். எனக்கு வந்து அடுத்த மேப் என்னன்னு தாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான மேப்லாம் இருக்குது. கேசில், ஃபோர்ட்ரஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. ஃபோர்ட்ரஸ் வந்து நல்லா இருக்கும்பாங்க. நல்ல ஓபி. என் தம்பி வந்து இப்போ ரெடில் கேட்பான். நான் காலையில் அம்மா கிட்ட ஒரு பூ வாங்கி தந்தேனா, அதை எடுத்து வாசலில் போட்டாங்களா, அது என்ன பூ? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க கைஸ். அடுத்த மேப் என்னென்ன கடைசியில் நான் ஆன்சர் சொல்லுவேன். அதுக்கு இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமாலாம் ஆன்சரை கமெண்ட்டில் பின் பண்ணக்கூடாது. வாங்க பேசாத. அடுத்த மேப் என்னென்னா ரெயின்போ லேடர். இந்த மேப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேடரில் மட்டும்தான் ஏறணும் போல். டாப் மோஸ்ட்டுக்கு போயிட்டாலும் நம்ம வின்னிங் தான். இந்த கேம் இந்த லெவலோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் குதிக்காமல் போனீங்கன்னா வின்னு, இல்லாட்டி அவுட்டு. ஓகே, இதுதான் அந்த ஒப்பீனியன், தம்பியோட ஒப்பீனியன். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா வந்து ஈஸியாலாம் வைக்க மாட்டேன். கண்டிப்பாக ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த க்ளவுடு எதுக்கு அப்படி வித்தியாசமாக இருக்குது? அது மேலே குதிக்கணுமோ? அதான் அம்மா போகிறாங்க. குதிரா என்ன ஜம்ப் போட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ டே முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ இப்போ நெக்ஸ்ட் மேப் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற? நெக்ஸ்ட் மேப் வந்து எனக்கு ஃபோர்ட்ரஸ்ஸு, கேசில் அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்வென்ட்ரி இல்லாமல் கேசில் கூட நான் ஃபோர்ட்ரஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு எதுவுமே நினைக்கல. ஓகே கைஸ், எவ்வளோ பெரிய லாவா பாருங்களேன். இவ்வளோ பெருசுக்கு லாவா இருக்குது. இப்போ எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. எத்தனை பேர்? 2 பேர் தான் அதில் சர்வே பண்ணியிருக்காங்க. அப்பா, அந்த 2 லக்கி பீப்புள் யாரும் தெரியாது. அடுத்து வந்து மேப் ஓட்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு மறுபடியும் ஸ்டக் ஆகிடுச்சு. மேப் ஓட்டிங்கில் சிக்கு ரீசனா என்னன்னு தெரில. அப்புறம் வாழை ஏறுவாங்க. அப்புறம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பேட் லக். ஏன்னா அவங்க கண்ணாடியெலாம் வச்சுருக்கணுங்க. பட்டா என்ன ஆகும்? படாமே போகும். இதுக்கு வீண் மேலே ஏறவே லாபம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்? மேலே ஏறிச்சு. ஐயோ ஓபியா, இது கரெக்டாக பண்ணிடுவேன். கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவேன். நான் ஈஸியாக இருக்குது. ஐயோ என்ன நான் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறேன். ஐயோ மறுபடியும் சல்லி நின்றுக்கிட்டீங்களேடா. மறுபடியும் அவுட் ஆகிட்ருக்கேனே. நான் தெரிஞ்சடுத்து மேப் பிக்கிங் தான் வரும் போல். மேப் ஓட்டிங் வந்து நல்லாயிருக்கும் கைஸ். அப்புறம் இதில் யார் வின் ஆரம்பிப்போம்? யாரா டபுள் ஜம்ப்னு கேட்குறான். எனக்கு வந்து இதில் பிடிச்சிருந்த மேப் வந்து ஃபோர்ட்ரஸ்ஸு, கேசில் எனக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன மேப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அவள் தான் இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதில் எத்தனை பேர்? 1 2 3 4 பேர், 4 5. சரி ஓகே. அப்புறம் மறுபடியும் ஸ்டக் ஆகுது. இன்னும் ஏன் தான் அப்படி ஸ்டக் ஆகுதோ தெரில. அப்பாடி வந்துடுச்சு. ஐயோ மறுபடியும் ஸ்டக் ஆகுது. அப்போ மேப் பிக்கிங், டீப்பு கோஆப்ரேஷன், அப்சைட் டவுன் பிரமிட் போகலாம். அப்சைட் டவுன் பிரமிட் தான். எஸ், இந்த மாதிரி இது எப்படி இருக்குமோ? ஐயோ கஷ்டமாக இருக்க போது. மேலே ஏறானுங்கண்ணே. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரவுண்டில் உங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட். நீங்கள் தனியாக போங்க. கூட்டமாக போனீங்கன்னா கீழே தள்ளி விட்டு விட்டாக்கிடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு பேட் லக் தாங்க. ஓகே, போகணும். இதுக்கு எண்டே கிடையாதாடா. போயிட்டே இருக்குது. இன்னும் மேலே போயிட்டே இருக்கும் போல். என்ன பண்ணுறது? இதுக்கு எண்டேலையும் ஐயோ கேப் இருக்குது. கரெக்டாக ஓரத்தில் போயிட்டேன். அப்பாடி போயாச்சு. அப்பாடி மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டோம். அப்பாடி இது ஈஸியாக இருக்குது. இது மேலே ஏறி நிற்கணுமோ? அது கீழே இருக்க மாதிரி இருக்காது. அந்த மேலே ஏறி நிற்போம். நோ மறுபடியும் முதல்ல இருந்தா 3 2 1 0 அவள் தாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது 1 2 3 பேர் தான் சரியாக இருக்காங்க போல். இப்போ வந்து மேப் பிக்கிங் வரும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மூஞ்சியை பார்த்தா பாவமாக தெரிலையா? ஐயோ என்னதுடா அது? கேன் சைட். ஐயோ இது இல்லையா மேப் பிக்கிங்? இதில் முடிஞ்சளவுக்கு நான் ஹைட்டானதுக்கு போனேன். அது என்ன எல்லோ கலர் கம்பி அதில் போகணுமோ?
அதெல்லாம் இருக்காது. இந்த இங்கே இருக்குது பெரிய வாட்டர் கேன், இதில் போ. இது பேரல். வாட்டர் கேன் போ. பேரல். சரி பேரல். படி ஹைட்டுக்கு வந்தாச்சு. நம்ம தான்டா வின்னிங் இதில். ஐயோ என்னது, ஐயோ அதான் தண்டி போகுதா? ஓனோ முடிச்சு போய்க்கணும். ஆமாம் ஆமாங்க. இந்த வாட்டி முடிச்சு நானே கிட்ட பங்கு நானே அவுட் ஆகிறதுக்குலாம் நான் குதிச்சிருவேன். இல்லை வேணாம் அவ்வளோதான். ஐயோ குதிரை தப்பிச்சிரு. நோ 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 20 செகண்ட்ஸில் அப்படியே தப்பிக்க முடியும். அங்கிட்ட அப்படியே போயிடலான்னு நினச்சேன், போக முடியல, நீச்சல் முடியல இதில். ஓகே மறுபடியும் முதல்லேருந்து. யாராக இருந்தாலும் லாவாவில் நீச்சல் அடிக்க முடியாது. ஆமாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு அவுட்டு நான் நினைக்கிறேன். இல்லை இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க லோவியில். கடைசி தான் 20 செகண்டில் தான் வந்து அவுட் ஆனோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து மேப் பிக்கிங் வரும். அப்போ இப்போ ஒருத்தன் தான் சர்வே இருக்கான். அப்பா மேப் பிக்கிங் ஃபோர்ட்ரஸா கேசல் வரணும். ஃபோர்ட்ரஸ் வரணும். ஃபோர்ட்ரஸ் வரல. மேப் பிக்கிங் என்ன காணும்? வாடா மறுபடியும் ஸ்டிக்காது எனக்கு ஏன்னு தெரியல. இந்த இருக்குது ஃபோர்ட்ரஸ், கேசல் ஒன்று ஹில். ஃபோர்ட்ரஸ் நான் கொடுக்குறேன், கேசல் ஆன ஹில் முடிச்சுட்டு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸியான ஓபி, அதான் பார்க்குறேன். ஹாய் வேறு இது ஹாய் ஆரம்பிக்கணும். மேலே ஏறிட்டே இருக்கணும். ஐயோ பிடிக்க முடியலையே. அவள் தான் நினைக்கிறேன் இதுதான் ஹைட்டா இல்லை மேலே வரைக்கும் போகணுமோ? எங்கிட்டா இல்லை அங்கிட்ட போகிறானுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்டெப்ஸ் இருக்குது, இன்னும் மேலே போகணும். அப்போ நல்ல வேலை. எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் வின்னாயிருவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆயிரணும் நான் அதில். படி முடிஞ்ச அளவுக்கு டாப்பில் இருக்கேன். அது மேலே ஏறணுமோ? நான் ஏற முடியாதோ? அதுல என்னது? இங்கே கொடி இருக்குது. நோ ஐயோ என்ன இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். எவனே வரல. ஏன்னா மறுபடியும் டக்குன்னு போடாடே. இன்னும் லாவா ஏறி அப்படி ஏறிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை பார்த்தீங்களா லாவா வருது. அம்மா இத்தனை பேர் சர்வே ஆகிட்டான். எல்லோரும் சர்வே ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்ரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ என்ன வரும் பார்ப்போம். டான்ஸ். ஓய் ஆல் ஆஃப் தம் ஆர் பெகன்ஸ். ஜாப்பனீஸ் டெம்பிள். ஓகே அதான் நான் அக்வேரியம் கொடுக்குறேன்னா ஜாப்பனீஸ் டெம்பிள் வந்துச்சு. இதில் என்ன பண்ணணும்? மேலே போகணும். இது எப்படி போகிறது? உள்ளே போகணும். இந்த லெவல் நான் விளாண்டுருக்கேன். மேலே ஏறிட்டே இருக்கணும். ஐயோ இங்கே ரோபக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே மேலே போயிட்டே இருக்கான். இன்னும் ஸ்டெப்ஸா? ஐயோ இதுக்கு மேலே அவள்தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவள் தான். என்ன பால்கனி மேலே வேறு போகணுமா? அப்படி ஏறியாச்சு. நீ டாப்பில் வந்து நிற்போம். ஆனால் டாப்பில் நிற்க முடியும். நில்றாடே. நின்றான். நிற்கலாம். அப்போ அது நின்றான். இந்த மூஞ்சியை பார்த்தா பாவமாக தெரிலையா? அந்த மூஞ்சிக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். என்ன தராது? அந்த மூஞ்சிக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கூட லைக் கூட பண்ணானா பரவாயில்ல, நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்படி என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு லாவா? ஐயோ ஒரு நொடியில் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. செகண்ட் நோ 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 இப்போ சொல்லக்கூடாது. 1 செகண்ட் 0. எஸ் தண்ணிக்குள்ள ஊதுடா. லாவா. ஓகே இதுலேயும் நம்ம சர்வே ஆயிட்டோம். அடுத்து என்ன ரவுண்டு வரப்போகுது? இப்போ வரதான் கைஸ் நம்ம லாஸ்ட் ரவுண்டு. இதோட நம்ம வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே இப்போ என்னது? ராக்கெட் லான்ச்சா பார்ப்போம். இதில் வின்னாயிரும். இதில் நான் வின்னாயிருவேன். நான் வின்னாயே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதாங்க கைஸ் நம்மளோட லாஸ்ட்டு லெவல். இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். படி மேலே ஏறியாச்சு. அங்கிட்டு போனால் என்ன இருக்குது? என்ன ராக்கெட் மேலே இறங்கணும். ராக்கெட் மேலே ஏறணும். ஐயோ லாவா ஏறா. அப்படி இப்படியே ஏறி நின்னா எங்கடா அவன் காணும்டே? எங்கே அதோ தெரியுறான் வெள்ளை கலரில். எங்கடா காணும்? அதோ இருக்கான். லாவா வராது. இல்லை லாவா வரக்கூடாது. ஐயோ என்ன இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கானே. அதெல்லாம் எரிஞ்சு போனால் அப்படியே தொங்கிட்டு இருப்பானா? ஏன்னா ராக்கெட்டு போயிடுச்சு. நல்ல வேலை நம்ம ராக்கெட்டில் ஏறல. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவன் வந்து ராவாக்குள்ளே வெல்லுவான்னு லைக் பண்ணுங்கள். லாவாக்குள்ளே வெல்லுக்க மாட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லாவாவில் விழுகிறானா இல்லைன்னு பார்ப்போம். ஐயோ அது மெதுக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நோ விழுந்துட்டான். லாஸ்ட் லெவல் அவுட் ஆகிட்டோமே. லாஸ்ட் ஒரு செகண்ட். இப்போ நம்மள் தான் கைஸ் நம்ம வீடியோ. அப்போ நான் ஒரு ரெடில் கேட்டல, அதுக்குள்ள ஆன்சரு என்னன்னா இரு இது வேணாம் இரு இன்னொன்று விளாண்டுட்டு போவோம். இதனால் இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது. அந்த கார்டு இதனால இன்ட்ரெஸ்டிங். மேட்ரிக்ஸா? ஐயோ இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம போக வேண்டாம். இதை முடித்தோன்னே நான் அந்த ரிடிலுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஆமாம். இந்த இந்த இன்னைக்கு இந்த லெவல் முடித்த உடனே வீடியோ முடிஞ்சிடும், ரிடிலுக்கான ஆன்சரும் கிடச்சிரும். ஓகே மண்டையில் ஏறி குதிச்சிடும். என்னடா அவன் நம்ம போகணும். ரோபக்ஸ் பாயிண்ட் எஸ் எஸ் எடுத்து நம்ம பாயிண்ட்டை இப்போ மேலே ஏறணும். நம்ம மட்டும் தான் வரணும். நல்லது, வேறு யாரும் வரல. கீழே விழுந்துருப்பேன். எங்கிட்ட போகணும் பசங்க கொடுக்குறாங்க இங்கிட்டு. என்னடா அங்கே முட்டு தந்தா இருக்கு. அது ஒரு ஏணி. இந்த ஏணியில் ஜஸ்ட்டு மேலே ஏறுறா டக்குன்னு. லாவா வந்துருச்சுடா, ஏறுறா. இவ்வளோ ஃபாஸ்ட்டு இருந்துரா இதுலேயும் அசிங்க நம்ம அவன் தாங்க இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து நம்ம இதோட நம்ம முடிச்சுப்போம். அந்த ரீலுக்கான ஆன்சர் என்னென்னா செருப்பு. ஆமாங்க, ரீலுக்கான ஆன்சர் செருப்பு. இந்த மூஞ்சியை பார்த்தா பாவமாக இல்லையா? இந்த மூஞ்சிக்காக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.